வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உருவங்கள் மாறலாம், ஒரு மாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவும் என்னை வெறுக்கலாம். உருவங்கள் மாறலாம், ஒரு மாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவும் என்னை வெறுக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இன்னல்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாம் ஏதாவது பிரச்சனைகள் இடுக்கண்கள் வருகின்ற பொழுது நம்பிக்கை வாழ்க்கையிலே தளர்வடைந்து நம்முடைய மனம் போன போக்கிலே வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்படிப்பட்ட மனநிலைகளை நம்மிடத்திலிருந்து அகற்றி எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை விட்டு, இறைவனுடைய அன்பை விட்டு, இறைவன் மீதான நம்முடைய நம்பிக்கையை விட்டு விலகாமல் வாழக்கூடிய அந்த வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோ. இவ்வாறு தவத்தினால் திருத்தப்பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்த உமடியார்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 7 முதல் 14 வரை. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறிகளில் இருந்து இதற்குள்ளாகவே விலக்கி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறுகின்றார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்பொழுது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக் கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்பொழுது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் ஆண்டவராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். காப்ப
இல்லாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 31 முதல் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமெரிக்க தேசத்திலே 1955ஆம் ஆண்டு 42 வயது மதிக்கத்தக்க ரோசா பார்க்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு, டெய்லரிங் வேலை, தையல் வேலையை முடித்துவிட்டு களைப்போடு தன்னுடைய இல்லம் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அன்றைய அமெரிக்க தேசத்திலே எப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவியது என்று சொன்னால், கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளை இனத்தவர்களுக்கும் இடையிலான அந்த இனவாதம் அதிகமாக காணப்பட்டது. பேருந்திலே பயணம் செய்கின்ற பொழுது முன் வரிசையில் உள்ள இருக்கைகள் வெள்ளை இனத்தவருக்கும், பின் வரிசையில் உள்ள இருக்கைகள் கருப்பினத்தவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டது. சில நேரங்களில் முன் வரிசையிலே அந்த வெள்ளை இனத்தவர்கள் இருக்கக்கூடிய இருக்கை நிரம்பிவிட்டது என்று சொன்னால், பின் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் எழுந்து அந்த வெள்ளை இனத்தவருக்கு தங்களுடைய இருக்கையை கொடுக்க வேண்டும்.
இப்படி இந்த ரோசா பார்க்ஸ் என்கின்ற இந்த பெண்மணி பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது முன் வரிசையிலே அந்த வெள்ளை இனத்தவருக்கான இருக்கை நிரம்பிவிட்டது. அப்பொழுது அந்த பஸ் இயக்குனர் ஓட்டுநர் அந்த பெண்மணியிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் எழுந்து அந்த வெள்ளை இனத்தவருக்கு உங்களுக்கான இடத்தை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நமக்கென்ன என்று அமைதியாக சென்றிருக்கலாம். ஆனால் இது என்னுடைய உரிமை, நான் இந்த இடத்தை அவருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அந்த பெண்மணி உறுதியாக இருந்தார். விளைவு, தன்னுடைய வேலையை இழந்தார், தான் வசித்த அந்த இல்லத்தை வீட்டை இழந்தார். அவருடைய வாழ்வே ஒரு பெரும் திண்டாட்டமான ஒரு வாழ்வாக மாறிப்போனது. இது ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்க தேசத்திலே சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கமானது அவருடைய இந்த ஒரு சிறிய ஒரு நிலைப்பாட்டின் மூலமாக உருவானது. பின்னாளில் அந்த அமெரிக்கர்களிடையே, அந்த கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் இடையேயான அந்த இன பாகுபாடு குறைவதற்கான ஒரு தொடக்கமாக அவருடைய அந்த ஒரு செயல்பாடு அமைந்தது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் வருகின்ற பொழுது பல நேரங்களில் நாம் நம்முடைய நிலைப்பாட்டிலே நிலைத்து நிற்காமல் மற்றவர்களுடைய அந்த அச்சுறுத்தல்களுக்கு நாம் இணங்கி போபவர்களாக இருக்கின்றோம். இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தந்தையிடமிருந்து என்ன பெற்று கொண்டாரோ அதை மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார், அவர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை கண்ட பரிசேயர் கூட்டம், யூதர்கள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. இயேசுவின் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தார்கள். 38 ஆண்டுகளாக அந்த பெத்சதா குளத்தின் அருகே நடக்க முடியாமல் துன்புற்றிருந்த அந்த நபரை குணப்படுத்தியதன் பின்புலத்தில்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அரங்கேறிய நிகழ்வுகள் நடக்கின்றன. அவரை ஓய்வு நாளில் இயேசு குணப்படுத்தியது சரியல்ல. தொடர்ந்து இயேசு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது தான் தந்தையிடமிருந்து வந்தவர் என்று சொன்னவுடன் இவன் தன்னை கடவுளுக்கு இணையானவனாக மாற்றிக்கொள்கிறான் என்று சொல்லி தொடர்ந்து இயேசுவை கொல்ல தேடியதாக அந்த யூதர்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படி அவர்கள் தனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த பொழுதிலும் கூட இயேசு தன்னுடைய நிலைப்பாட்டிலே பின் வாங்கவில்லை. தான் தந்தை எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த செயலை முடிவுறச் செய்யும் வரை அவர் அதிலே உறுதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதன் விளைவாக தன்னுடைய உயிரையே இழக்க வேண்டி இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கருத்தில், தன்னுடைய நிலைப்பாட்டில், தன்னுடைய செயல்பாடுகளில் பின்வாங்கவில்லை என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு படிப்பினையை கற்றுத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, உண்மையா பொய்மையா என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது, உண்மையை விட்டுவிட்டு பொய்மையை ஏற்றுக்கொண்டால் நமக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட நாம் உண்மையை விட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையின் சார்பாக, நீதியின் சார்பாக நிற்கின்ற பொழுது நமக்கு அவப்பெயர் வரும், மற்றவர்கள் நம்மை தவறாக நினைப்பார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நாம் உண்மையின் சார்பாக நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? அல்லது யார் எக்கேடு கெட்டால் என்ன, என்னுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நாம் உண்மையை மறைத்துவிட்டு பொய்மையின் சார்பாக நீதிக்கு அப்பாற்பட்டு நாம் நிற்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதனை மாற்றிக்கொண்டு இறைவன் விரும்புகின்ற விதத்திலே இறைவனை நம்முடைய முன் உதாரணமாக, நம்முடைய மேல்வரி சட்டமாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதிலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் சார்பாக இருந்து நல்ல வழியிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம்.
தொடக்க காலத்தில் பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக நாம் உண்மையின் சார்பாக இருப்பதன் கைமாறை பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்குமை காணிக்கைகள் வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திரு முன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: விண்ணகமும் மன்னக
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமேன். என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம் அடியார்கள் குற்றங்களை அனைத்திலிருந்தும் விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் எம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.